இந்த இயக்கத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது கூட தன்னந்தனி ஆளாக நான் விவேகானந்தா காலனியில் ஒரு வாடகை வீட்டில் அமர்ந்து ஒரு வெள்ளைத்தாளிலே சாதாரண ஸ்கெட்ச் பென்சில் வைத்துக்கொண்டு அந்த பேனாவை வைத்துக்கொண்டு வரைந்து வரைந்து பார்த்து இறுதியாக முடிவு செய்ததுதான் இந்த இருவண்ண கொடி. நீலம் சிவப்பு, நடுவிலே நட்சத்திரம், உள்ளே பாயும் வேங்கை என்கிற கொடி, பாயும் சிறுத்தை என்கிற கொடி. அப்போது நான் கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்ற துண்டறிக்கையை தயார் செய்து வண்ணத்தில் அச்சிட்டு அதை மக்களிடத்திலே விநியோகித்த போதே நீலம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். அந்த கொடியில் இருக்கிற நீலம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். நல்லா அண்டர்லைன் பண்ணணும். உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். தலித் மக்களின் விடுதலையை குறிக்கும் எழுதல. அல்லது எனக்குன்னு ஒரு சமூக அடையாளம் இருக்கு, இந்த சமூகத்தில் தவிர்க்க முடியாதது, அந்த குறிப்பிட்ட சாதி மக்களின் விடுதலையை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லல. உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும். அந்த இடத்துல தமிழர் விடுதலையை குறிக்கும் கூட நான் எழுதல. இன அடையாளம் இல்லை, சாதி அடையாளம் இல்லை, மத அடையாளம் இல்லை. உழைக்கும் மக்கள் என்றால் இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய சொல், உலகம் முழுவதும் பொருந்தக்கூடிய சொல். சாதாரணமா போய் அன்றன்றைக்கு உழைத்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிற சாதாரண மக்கள், அது எந்த சாதியாயிருந்தாலும், எந்த மதமாயிருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடிய தேசிய இனமாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வட இந்தியராக இருந்தாலும், தென்னிந்தியராக இருந்தாலும், யாராயிருந்தாலும் உழைக்கிற மக்களின் விடுதலையை குறிக்கும். இது எப்போ? 1991. இந்த கொள்கையை நான் வரையறுத்த போது சிவப்பு புரட்சிகர பாதையை குறிக்கும். அது என்ன புரட்சிகர பாதை? புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். புரட்சிக்கு வித்திட வேண்டிய ஒரு பாதையில் தான் இயங்க வேண்டும். சமூகத்தில் எல்லா தளங்களிலும் மாற்றங்கள் உருவாக வேண்டும். டிட்டோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி எல்லாரும் போலவே நாம் பேசிக்கிட்டு எல்லோரும் போலவே முழக்கம் எழுப்பிக் கொண்டு எல்லோரும் போலவே சராசரியாக தேர்தல் கட்சியாக இருந்தால் அது ஒரு புரட்சிகரமான பாதையாக இருக்க முடியாது. மாற்றங்களை நோக்கிய பாதை, வழக்கமான சராசரியான அரசியல் இயக்கங்களைப் போல் இல்லாமல் அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்தி அவர்களை போராட வைத்து அதன் மூலம் தீர்வுகளை காண்பதற்குரிய போராட்ட பாதை, புரட்சிகர பாதை, தியாகம் செய்கிற பாதை, ரத்தம் சிந்துகிற பாதை, இடதுசாரி பாதை. அதுதான் சிவப்பு. இந்தியாவிலேயே அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒரே கொடி, நீலக்கொடி. அம்பேத்கர் இயக்கங்கள்ல அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொள்ளுகிற சாதிய சங்கங்கள் வெவ்வேறு கொடிகளை உருவாக்குவார்கள். ஆனால் அம்பேத்கர் இயக்கமாகவே தொடங்குகிறவர்கள் நீலக்கொடியை தான் பிடிப்பார்கள். இது இந்தியா முழுவதும். கேரளா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், கர்நாடகா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், மகாராஷ்டிரா போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம், உத்தரப்பிரதேசம் போனாலும் நீலக்கொடியை பார்க்கலாம். அவங்க சாதியை கடந்து அம்பேத்கரை மட்டும் உயர்த்தி பிடிப்பவர்கள். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீலக்கொடியை வைத்திருந்தார்கள். சில பேர் தம்ம சக்கரத்தை போட்டுருவாங்க, சில பேர் அம்பேத்கர் படத்தை வைப்பாங்க, சில பேர் அதில் இந்தியாவை போடுவாங்க. இப்படி தான் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும். ஆனால் நல்ல டார்க் ப்ளூ, அதுதான் அம்பேத்கருக்கான வண்ணம். அந்த நீலத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சேர்த்தவன் திருமாவளவன். அதிலே நடுவில் மையத்தில் இரு வண்ணங்களுக்கும் பொதுவான இடத்தில் இரண்டையும் இணைக்கிற வடிவத்தில் ஒரு நட்சத்திரம். அது 5 முனைகளை கொண்டிருக்கும்.
அந்த நட்சத்திரம் விடிவெள்ளி. விடிவெள்ளி என்றால் விடிய போகிறது என்று அடையாளப்படுத்துகிற வெள்ளி. வெள்ளின்னா தமிழ்ல வெள்ளின்னா நட்சத்திரம்னு பேர். நட்சத்திரங்கிறது வடமொழி சொல். இதை விண்மீன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மக்கள் அதை வெள்ளி அப்படிம்பாங்க. மக்களுடைய மொழியில வெள்ளி. விடிவெள்ளி. கொஞ்ச நேரத்தில் விடிவெள்ளி தெரிஞ்சா டான்னு விடிய போகுதுன்னு அர்த்தம். விடிவெள்ளி தெரிஞ்சா விடிகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தெரியாது. ஆகவே விடிய போகிறது என்பதை உணர்த்துகிற வடிவம் தான் நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் என்கிற விடிவெள்ளி. அதுக்குள்ள பாயும் சிறுத்தை போட்டிருந்த இல்ல, அதை எடுத்துட்டேன் இடையில. ஏன்னா அதை கொடிய நீங்களே உருவாக்க முடியல, அது பிரிண்ட் போட்டாதான் வரும். அதனால நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு ஏதுவா உள்ள ஒரு சிறுத்தை வேண்டாம், நாமே சிறுத்தை அப்புறம் உள்ளேயேன் சிறுத்தை என்பதனால் சிறுத்தைகளின் கைகளிலேயே கொடி இருக்கிற போது அது சிறுத்தை கொடிதான். சோழ மன்னன் ஏந்திய கொடி புலிக்கொடி என்றால் அன்றைய கரிகால் பெருவளத்தான் திருமாவளவன் ஏந்திய கொடி புலிக்கொடி. இன்றைய உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை திருமாவளவன் உருவாக்கியது சிறுத்தை கொடி. அதுல சிறுத்தை பாயும் சீற்றத்துடன் கூடிய சிறுத்தையை போட்டு முதல்ல அறிமுகப்படுத்தணும். அப்புறம் இதை சிம்பிளிசிட்டியா சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமையாக்கணும். அவங்க கொடியை உருவாக்கிக்கணும். இதில் கூட இப்போ நட்சத்திரம் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் உங்களுக்கு. நட்சத்திரம் இல்லைன்னா 2 வண்ணத்தை மட்டும் சேர்த்து தச்சுட்டா கொடி. இப்போ நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திரம் தனியாக கட் பண்ணி தைக்கணும். டெய்லருக்கு வேலை. கொடியை தைக்கிறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே இருக்கிற சிறுத்தையை நீக்கிவிட்டோம். இப்போ நீலம் சிவப்பு நட்சத்திரம் நடுவில் அதில் 5 முனை இருக்குல்ல, இந்த 5 முனையும் ஒரு கொள்கையை குறிப்பது, கொள்கை திசை வழியை குறிப்பது. 1 சாதி ஒழிப்பு, 2 தமிழ் தேசியம், 3 பெண் விடுதலை, 4 பாட்டாளி வர்க்க விடுதலை, 5 ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுக்குள்ள அடங்கிருச்சு அரசியல, மொத்த அரசியல் அடங்கிருச்சு. இதை தாண்டி வேற ஒன்றும் பெரிய கருத்தியல் களம் கிடையாது. சாதி ஒழிப்பு என்பதை பலர் ஏற்றுக்கொள்வார்கள், உடன்பாடாக அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இயக்கத்தின் மேனிஃபெஸ்டோ என்கிற அரசியல் அறிக்கையில் அடிப்படை முழக்கமாக முன்வைப்பதில்லை. அப்படி ஒரு இயக்கத்தின் அடிப்படை கொள்கை முழக்கமாக வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.